ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேர்கண்ட்லேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் கல்லூரிகள் மொத்தம் 440 இருக்குது. அதில் முதல் 50 இடங்கள் இருக்கக்கூடிய கல்லூரியை பற்றி நம்ம ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கல்லூரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். சுருக்கமாக நமக்கு ஜிசிடின்னு சொன்னாலே தெரியும், சரிங்களா? இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் இன்ஜினியரிங் கல்லூரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, அதில் காமிக்கக்கூடிய எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கல்லூரியை போய் நேரில் விசிட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஆஃபீஸை மட்டும் பார்க்காதீங்க, அந்த கல்லூரியை முழுமையாக சுற்றி பாருங்கள். நீங்கள் சேரப்போகிற கோர்ஸ்க்குரிய ஃபேக்கல்ட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ஷாப், லேப்ஸ் எல்லாமே இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கல்லூரியுடைய பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கல்லூரியுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். அது உங்களால் கட்ட முடியுமான்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணுங்கள், சரியா? அதுக்கப்புறம் இந்த கல்லூரி மட்டும் இல்லை, எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, கோர்சஸாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் சரி என்கிட்ட கேட்கலாம். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உங்களோட கொஸ்டின் அனுப்பிச்சி வைங்க, சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேரடி வீடியோக்குள்ளே போயிடலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இங்கே என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன பார்க்க போகிறோம், எப்படி இந்த கல்லூரி ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அக்ரிடேஷன் என்ன வாங்கியிருக்காங்க, கீ ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரி, அதாவது இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்ற முழுமையான தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஷார்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிசிடி தான். ஜிசிடின்னு சொன்னாலே தெரியும், ஜிசிடி கோயம்புத்தூர், சரிங்களா? இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2005, சரிங்களா? இந்த 2006, 2005, 2007 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கல்லூரிகளுடைய கவுன்சிலிங் கோட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அதே மாதிரி இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து 1945ஆம் ஆண்டு, அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த கல்லூரி ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? இது ஒரு கவர்மெண்ட் அட்டானமஸ் கல்லூரி. இதோடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? இந்த கல்லூரியை எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கல்லூரி வந்து சிட்டி மெயினில் தான் இருக்குன்றதுனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 கிலோமீட்டரில் இந்த கல்லூரிக்கு போயிடலாம். சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சி ரோடு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதாவது நார்த் வெஸ்ட்டில் போகும். திருச்சி ரோட்டில் எடுத்துகிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிங்கன்னா லக்ஷ்மி மில் வரும், சரிங்களா? அந்த லக்ஷ்மி மில் ஜங்ஷன் நீங்கள் தாண்டி ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா ஹோப் காலேஜ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து சிட்ரா ஜிசிடி ரோடு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா கரெக்டாக அந்த ரோட்டில் ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஜிசிடி கல்லூரி வரும். இதான் இருக்கிற ஷார்ட் ரூட்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? லேண்ட்மார்க்ஸும் போட்டு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, சரியா? இது வந்து ஈரோட்டிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவிலையும், சேலம்லேருந்து ஒரு 160 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து 500 கிலோமீட்டர், மதுரையிலேருந்து 230 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து 180 கிலோமீட்டர், திருநெல்வேலியிலேருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, சரியா? இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த கல்லூரி நம்ம ஜாயின் பண்ணலாமா வேணாமன்றதை பற்றி, சரிங்களா? இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தலாம். பிஇயில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக்கில் இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியும் பிடெக்கில் இருக்குது, சரிங்களா? இதில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியில் தான் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் வரும், சரிங்களா? ஓகே, ஸோ அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக வந்து பார்க்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 4 கோர்சஸ், அதாவது சிவில், இசிஇ, EEE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த 4 கோர்சஸ் வந்து NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. NAC அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் A கிரேடில் இந்த கல்லூரி இருக்குது. NRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 151 to 200 பேண்டில் இருக்காங்க, சரியா? அதே மாதிரி இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரி பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துலாம். ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஹைலி எஜுகேட்டட், எக்ஸ்பீரியன்ஸ், சப்போர்ட்டிவாக இருக்காங்க, சரியா? பொதுவாகவே இந்த கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் வந்து அந்த கல்லூரியோட ஃபேக்கல்ட்டிஸ் தான். ஏன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி தான் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ ஹைலி குவாலிஃபைடாக தான் இருப்பாங்க. அதில் வந்து சமரசமே இருக்காது, சரிங்களா? அதே மாதிரி அகடாமிக்ஸ்னு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் டீச்சிங்காக இருக்கும். ஈஸி ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி கம்யூனிகேஷன் நல்லாவே இருக்கும், சரிங்களா? இந்த கல்லூரிக்கு நான் நிறையா தடவை போயிருக்கேன். சொல்லப்போனால் நம்ம தினேஷ் பிரபு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்ல பெரிய யூடியூபர். அவர் இந்த கல்லூரியுடைய பழைய அலுமினி தான், சரிங்களா? அதே மாதிரி கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கிளப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் வந்து தினேஷ் பிரபு அந்த கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது நான் அவர் கூட இருந்திருக்கேன். இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவர் பயங்கரமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவார். நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹெட்டாக இருந்தாருன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு. நான் என் பையனை கல்லூரியில் ஜாயின் பண்ணணும்னு அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ண நினச்சேன். பட் தியாகராஜா எனக்கு மதுரையில் கிடச்சனால அங்கே சேர்ந்துட்டார் என் பையன், சரிங்களா? கிளப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளப்ஸ் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், ஃபோட்டோகிராஃபி, டெட்எக்ஸ்,
IEEE, ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி நிறையான கிளப்ஸ் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது. வைப்ரண்ட் காலேஜ் அட்மாஸ்பியர் இல்லை, மற்ற காலேஜ் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுடேட்டடாக இருக்கும். ஏன்னா பழைய பில்டிங்ஸ் இல்லையா, 1945 இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பில்டிங்க்கு நடுவில் ரொம்ப தூரம் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் புவர் மெயின்டெனன்ஸாக இருக்குது. லேப்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வேணும்னு சொல்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சில இதில் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, சில இதில் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கூறப்பட்டுக்கிறாங்க. சரியா? கீ ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் நான் முதல் கீ ஸ்ட்ரென்த்தாக இந்த கல்லூரி பார்க்குறது இந்த கல்லூரியுடைய லெகசி தான். சரிங்களா? இது 1945 ஆர்த்தர் ஹோப் அப்படின்ற ஒரு ஆர்த்தர் ஹோப் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற பேரில் இந்த கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன் டெக்னாலஜி, அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டை ஒரு மாடலாக வச்சு தான் இந்த கல்லூரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஸ்டால் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜெர்மன் இன்ஜினியரிங்கில் இவங்களுடைய பங்கு வந்து மிக முக்கியமானது. அவங்களுடைய லீடர்ஷிப்க்கு கீழே வந்து இந்த கல்லூரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1950ஆம் ஆண்டு தான் இப்போ இருக்கக்கூடிய கேம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேம்பஸ்க்கு வந்திருக்காங்க. 1959ஆம் ஆண்டு இந்த கல்லூரியுடைய மெயின் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த பிரசிடென்ட் வந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் சார் வந்து திறந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுதான் இந்த கல்லூரியுடைய கீ ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்லுவேன். SAGCT, IEEE, ECEA, CSEA, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் அசோசியேஷன், அதே மாதிரி MUFX ஆர்கெஸ்ட்ரா, எலிமினேட்டர்ஸ், டான்ஸ் டீம், ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பு, ஸ்டூடெண்ட் ஜேர்னலிஸ்ட் கவுன்சில், தமிழ் மன்றம், லிட்ரேச்சர் சொசைட்டி, இன்னும் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ரோட்ராக்ட் கிளப்பு அவார்ட் வின்னிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ரீன் கிளப்பு, ஒய்ஸ் கிளப்பு, அதே மாதிரி UPSC படிக்கிறவங்களுக்குரிய அட்மிஷன்ஸ் ஆஸ்பிரன்ஸ் கவுன்சில், AASன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட் மீடியா இருக்குது, அப்பச்சூர் நியூஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2014 இருக்குது. சரிங்களா? ஸோ கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அலுமினி நெட்வொர்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியோட ஃபங்க்ஷனில் கலந்துட்டுருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா திரு மயில்சாமி அண்ணாதுரை கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில். சரிங்களா? ரொம்ப அந்த அலுமினிஸ் வந்து இந்த கல்லூரிக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்க. இன்னுமே பார்த்திங்கன்னா எங்களோட கல்லூரி இன்னும் நல்லா வரணும்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமானது வந்து அவங்க அடிக்கடி வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்மஸ்ரீ பட்டம் வாங்கின ஒருத்தரை நம்ம நேரில் வந்து மீட் பண்ண முடியாது. சரிங்களா? பட் இந்த கல்லூரியில் நீங்கள் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? அது மாதிரி நிறைய சயின்டிஸ்ட்டு ஸ்பேஸில், அதே மாதிரி சயின்ஸில், டெக்னாலஜியில் நிறைய சாதித்தவர்கள் வந்து இந்த கல்லூரியில் வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்பீச்சும் அவங்கள நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோ சேட்டலைட்டுடைய ஃபார்மர் டைரக்டர் இருந்திருக்காரு. அதே மாதிரி கோடநாயகி அப்படி தான் நினைக்கிறேன். சரிங்களா? நான் கரெக்டாக தான் ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியல, கோடநாயகின்னு நினைக்கிறேன். இந்தியன் ராக்கெட் சயின்டிஸ்டாக இருக்காங்க. அவங்க நரிசக்தி புரஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி என் வளர்மதின்றவங்க இஸ்ரோ சயின்டிஸ்டாக இருந்திருக்காங்க. ரிசார்ட் 1 ப்ராஜெக்ட் டைரக்டராகவும் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்துல் கலாம் அவார்டு ரிசிப்டண்டாக இருக்காங்க. சரிங்களா? இன்னும் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. நான் சும்மா சுருக்கமாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரிசர்ச் அனுப்பப்பட்ட ஒருத்தருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2019க்கு அப்புறமே கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபா வரைக்கும் ப்ராஜெக்ட் ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இங்கே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ். நான் சுருக்கமாக கொடுத்துறேன். என்விரான்மெண்டல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் டி மீனாம்பாள் அவர்கள் வந்து 2 டெக்ஸ்ட் புக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ் சந்த் MGP பப்ளிகேஷன்ஸால் வெளியிடப்பட்டிருக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டாக்டர் திரு பி மருதுபாண்டி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 5 புக்ஸ் வந்து சர்க்யூட்ஸ், மெஷின்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டாக்டர் திரு எஸ் வைரவன் அண்ட் டீம் வந்து அவங்க கிட்டத்தட்ட 3 புத்தகங்களுக்கு மேலே பதிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் வந்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1 அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டார்ட் அப் பாலிசி வந்து இங்கே நல்லாவே இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் இந்த கல்லூரியில் படிச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதுக்குரிய ட்ரைனிங், ஃபண்டிங், இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் எல்லாமே இந்த கல்லூரியை பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து 2 எக்ஸலன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்டல் ஸ்டடி. இவங்க வந்து வாட்டர் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், சாலிட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஏர் அண்ட் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்களில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு அதிகமான ஃபண்டிங் வந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டே வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஆல்டர்னேட் எனர்ஜிக்கும் இருக்குது. முக்கியமாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. இவங்க சோலார் எனர்ஜி, விண்ட் பவர், இதிலலாம் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா?
ஸோ இந்த கல்லூரியை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கல்லூரியில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள். காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,030 இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 1000 ரூபா முன்ன பண்ண இருக்கலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 13,000 ரூபா. மெஸ் பில் வந்து அரௌண்ட் 2,000 ரூபா வரைக்கும் ஒரு மாதத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் பார்த்த கவர்மெண்ட் கல்லூரியிலே பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரொம்ப ஈஸியாக பார்க்குற மாதிரி இந்த கல்லூரி போட்டிருக்காங்க. மற்ற கல்லூரியும் போடணும், ஆனால் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 3.6, மேக்ஸிமம் சேலரி வந்து 10. இசியை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்களேன். இசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது சேலரி மேக்ஸிமம் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? 89% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3.6 lakhs வந்து ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட். அது மாதிரி 14.15 வந்து ஹையஸ்ட் சேலரியாக வாங்கியிருக்காங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து 93%, 3.6 தான் ஆவரேஜ், 10 வந்து மேக்ஸிமம். சரிங்களா? ட்ரிபிள்இ பொறுத்த வரைக்கும் 93% வந்து பிளேஸ்மெண்ட், 3.6 ஆவரேஜ், 14.15 வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்கியிருக்காங்க. மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் 90% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4 lakh ஆவரேஜ் சேலரி, பட் ஹையஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 4.75 lakhs தான். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 82% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3.6 ஆவரேஜ், 4.75 மேக்ஸிமம். சிவிலை பொறுத்த வரைக்கும் 86% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3.6 ஆவரேஜ், 6 வந்து மேக்ஸிமம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அதில் 97% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 3.6 ஆவரேஜ், 7.5 மேக்ஸிமம். சரிங்களா? ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேஃப் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓசிக்கு 197, பிசிக்கு 196, பிசிஎம்க்கு 197, எம்பிசிக்கு 193, எஸ்சிக்கு 189, எஸ்டிக்கு 177. சரிங்களா? அதாவது மாணவர் வந்து நாங்கள் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறோம் சார், பட் நான் வந்து நல்லா படிப்பேன், எனக்கு ஒரு நல்ல கல்லூரி வேணும். கிட்டத்தட்ட வந்து தனியார் கல்லூரிகளுக்கு ஈக்குவலான பிளேஸ்மெண்ட் மற்றபடி சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி வேணும்னா ஜிசிடியை கண்ணை மூடிட்டு நீங்கள் சேரலாம். ஸோ என்னோடய ஹையஸ்ட் ரெக்கமெண்டேஷனில் இந்த கல்லூரியும் இருக்குது. நான் வந்து பிஹெச்சிசிடி, ஜிசிடி, சிஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜா, அதுக்கப்புறம் எம்ஐடி, சிஏஜி, எஸ்எஸ்என், இந்த 6 கல்லூரிகளுக்கும் வேறு எதுவும் விட்டேனா, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், மெப்கோ, இதெல்லாம் எங்கள் பக்கத்தில் இருக்கிறனால தெரியும். இந்த 8 கல்லூரிகளுக்கும் நான் பர்சனலாக என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இங்கே படிச்சிருக்காங்க, படித்து பெரிய ஆளாக வந்திருக்காங்க. ஸோ அதில் இந்த கல்லூரியும் ஒன்று அப்படின்றத குறிப்பிட்டிருக்கேன். இந்த 8 கல்லூரியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கல்லூரி. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கம்போல் நான் சொல்கிறது தான், நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ போடலாம் பார்த்துருக்கீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.